வணக்கம். ஸ்ரீ எது நமக்கு நிம்மதியை தருகிறது? எது நமக்கு ஆனந்தத்தை தருகிறது? நிலையான அமைதியை தருகிறது? என்றாவது ஒரு நாள் அதை பற்றி யோசித்தது உண்டா? இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் பணம் 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 என்று அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகி இருக்கக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? நம்மளுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, சொத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த சொத்து என்பது நிரந்தரமாக அவர்கள் செலவழிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றால் கேள்விக்குறிதான். சொத்து என்பது அழியக்கூடிய நிலையில் இருப்பது, என்றாவது ஒரு நாள் அழிந்துவிடும். ஆனால் உங்கள் சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்பது புண்ணியம் மட்டுமே. அந்த புண்ணியம் என்பது திருமுறைகளை பாராயணம் செய்வதிலும், சகசிரநாமம் சொல்வதிலும், தெய்வத்துடைய திருநாமத்தை சொல்வதிலும், பல சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் சந்நியாசிகளும் சாதுக்களும் தன்னுடைய பாதம் தேய தேய ஒவ்வொரு ஸ்தல யாத்திரையாக சென்றார்கள். அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் திருவடிப்பட்ட இடத்திலே உங்களுடைய பாதங்களும் அந்த இடத்தில் படும் பொழுது உங்களுடைய கர்மவினையின் தாக்கம் குறையும், கர்மவினை குறையும். உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து எதுவென்று சொன்னால் அது திருவாசகத்தை படிப்பது, பாராயணம் செய்வது. உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அதுவே ஆகும். அது மட்டும்தாங்க நிலையான சொத்து. பணம் 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 என்று ஓடாமல், கண்டிப்பாக பணம் தேவை, தேவைக்கு பணம் தேவை. அளவுக்கு மீறினால் பணமும் அமிர்தம் ஆகும், விஷமுமாக ஒரு நாள் மாறிவிடும். அமிர்தம் என்பது உங்களுடைய சந்ததியுடைய புண்ணியத்திலே இருக்கு. அந்த சொத்தை சம்பாதிக்க வைக்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் பாராயணம் பண்ண வைங்க, பாராயணம் சொல்லிக் கொடுங்க. திருவாசகத்தை தினமும் ஒரு முறையாவது படிக்க வைங்க. பெரியவர்களை பார்த்தா மதிக்க சொல்லுங்க, அவர்களுடைய திருவடியை வணங்க சொல்லுங்க. நெற்றியில் விபூதி, மஞ்சள், குங்குமம் வைக்க சொல்லுங்க. பெரியவர்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. யாரையாவது பார்த்தா வணக்கம் சொல்லாமல், ஹாய் ஹலோன்னு சொல்லாமல் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அப்படி சொல்ல சொல்லுங்க. இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்குங்க? இந்த பூமிக்கு பிறவி எடுத்து வந்தாச்சு, எதுவும் நம்ம கொண்டு வரல. கொண்டு போகிறது எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம பின்னவர்கள் நம்முடைய சந்ததிகளுக்கு விட்டுட்டு போகலாம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்முடைய சந்ததிக்கு நல்லதாக போய் சேரட்டும். நாம் உண்மையாக பழகினவங்க, நம்ம சொந்த பந்தம், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய நட்பு, நாம் உண்மையாக சில பேர்த்த மனசில் நினச்சிருப்போம். ஆத்மார்த்தமாக அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்வோம். எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். ஒருத்தர் நினைச்சாலும் எல்லாரும் நினைக்கும், எல்லாரும் மற்றவர்கள் நினைக்கும், நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் அதுதான் ஒரு தொடர்பு. ஆத்மாவுக்கு ஒரு தொடர்பு. அந்த ஆத்மா நல்ல கதியில் போய் சேரணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா வாழும்போது சில நல்ல காரியங்களை பண்ணினா நல்லதே நடக்கும். ஸ்ரீ